அனைவருக்கும் வணக்கம். உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நம்ம நாட்டு அரங்கேற போகுதுங்க. இந்த ஜனநாயக திருவிழாவில் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற இவிஎம்ல ஓட்டு போட போகிறோம். இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, அதை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் இதை எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். குறிப்பாக பார்க்க போனால் இவிஎம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு முக்கியமான யூனிட்டுங்க. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படிம்போம். ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேலட் யூனிட் அப்படிம்போம். இப்போ மூணாவதா இன்னொரு யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து விவிபேட் அப்படிம்பாங்க, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்லிப்பில் பிரிண்ட் பண்ணி ஒரு 7 செகண்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை வந்து உள்ளுக்குள்ள போட்டுருவாங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போட தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசாக ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மூணாவது யூனிட்டுக்கு பேர் விவிபேட் அப்படின்னு பேருங்க. இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, இதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அரசு துறை நிறுவனங்க. அது தனியார் துறை நிறுவனத்தை கொடுத்தோம்னாக்கா அதில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக அரசு துறை நிறுவனமே தயாரிக்கிறாங்க. இந்த பிஇஎல்ல தயாரித்து இந்த மிஷினை அப்படியே மொத்தமாக எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருவாங்க. இது தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, முதல் வேட்பாளர் யார், ரெண்டாவது வேட்பாளர் யார், மூணாவது வேட்பாளர் யார், அந்த மாதிரி யாருக்குமே தெரியாதுங்க. அப்படியே ரா மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷின் எல்லாத்தையுமே லட்சக்கணக்கான மிஷின் இருக்குது. அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் அனுப்பணும். அதனால் இந்த எல்லா மிஷினையுமே எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும், அதாவது ஒவ்வொரு போலிங் பூத் அப்படிம்பாங்க, ஒவ்வொரு பூத் எங்கே இருக்கோ அத்தனை பூத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பின்னாடி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சுயேட்சைகள் எல்லாருமே வேட்புமனு கொடுப்பாங்க. இதில் ஸ்க்ரூட்னியும் கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ரூட்டினில் வந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் போக, வாபஸ் பண்ண அப்ளிகேஷன் போக ஃபைனலாக ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து வேட்பாளர் பேர், அவருடைய சின்னம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த ஓட் மிஷினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த மிஷினை ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பேர், சின்னம், பக்கத்தில் ஒரு பட்டன், இது மாதிரி எல்லா வேட்பாளருக்கும் இருக்குங்க. இதில் எந்த பட்டன் அனுப்பணுமோ, முதல் பட்டன் அனுப்பணும்னா அந்த ஓட்டு வந்து முதல் வேட்பாளருக்காக பதிவாயிடும். ரெண்டாவது பட்டன் அனுப்பணும்னா ரெண்டாவது வேட்பாளருக்கு பதிவாயிடும். இப்படியே எல்லாத்துக்கும் பதிவாயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பட்டன் அனுப்பினாலும் ஒரே வேட்பாளருக்கு போன மாதிரி இந்த மிஷின் பதிவு பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்க மிக முக்கியமான கேள்வி. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த இவிஎம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மெஷின் அப்படிங்க. இந்த ஸ்டாண்ட் அலோன் மெஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து எக்ஸ்டர்னலாக எந்த டிவைஸ் மூலமும் கனெக்ட் பண்ண முடியாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கிடையாது, வைஃபை கிடையாது, சிம் கார்டு கிடையாது, நெட்வொர்க் கேபிள் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி இந்த மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. ஏன்னா இது 100% ஸ்டாண்ட் அலோன் மெஷின். ஆனால் இதில் எக்ஸ்டர்னலாக பண்ண முடியாது அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். அதாவது இன்டர்னலாக போர்ட்லேயே கையை வச்சு இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த போர்ட்லேயே கையை வச்சு இன்டர்னலாக எந்த பட்டன் அனுப்பினாலும் ஏதாவது ஒரு சின்னத்துக்கு வந்து இந்த ஓட்டெல்லாம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக டெக்னிக்கலாக முடியுங்க. இந்த இவிஎம் மிஷினில் எந்த பட்டன் அனுப்பினாலும் ஒரே ஆளுக்கு போகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க போர்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணணுங்க. உதாரணமாக 4வது பட்டன் அனுப்புனாக்க 3வது பட்டனில் இருக்க சின்னத்துக்கே வந்து எல்லா ஓட்டையும் பதிவு பண்ண வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியுங்க. இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இது டெக்னிக்கலாக மட்டும்தான் பாசிபிள், ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாதுங்க. டெக்னிக்கலாக எப்படி பாசிபிள் சொன்னாக்கா, இந்த சால்ட்ரிங்லாம் பண்ணி அந்த டிசைன் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி 4வது பட்டன் அனுப்புனா 3வது பட்டனுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிடலாங்க. இதில் நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த வேட்பாளர்கள் பட்டியல் வந்து மாறி இருக்கும். அதாவது எல்லா தொகுதியிலையுமே ஒரே குறிப்பிட்ட சின்னம் வந்து 4வதாவோ 3வதாவோ வராது. இந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நாமினேஷன் பண்ண லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபைனலைஸ் பண்ண லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் மேலே கீழே மாறி இருக்கும். உதாரணம் சொல்ல போனாங்க, எந்த ஒரு கட்சியோட சின்னமும் 2வதாவோ 3வதாவோ கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியவே முடியாது. ஸோ இந்த ஃபைனல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாமினேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஸ்க்ரூட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் என்னன்னு தெரியும். இந்த லிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போர்டு லெவலில் வந்து 4வது பட்டனையோ 2வது பட்டனையோ 5வது பட்டனையோ அமுக்குனாக்க ஒரே சின்னத்துக்கு போகிற மாதிரி பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டு தெரியாத வரைக்கும் அந்த மிஷினில் வந்து எந்த விதம் பண்ண முடியாதுங்க. லிஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறி மாறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் தகுந்த மாதிரி இந்த பட்டன் அமுக்குனா இந்த சின்னத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ப்ராப்பராக டிசைன் பண்ணி, பிளான் பண்ணி, மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி அனுப்புறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. ஸோ இந்த இவிஎம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் மிஷின். இதை வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இன்டர்னலாக போர்டில் கை வச்சு பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்குது இதையும் பார்த்தோம் நம்ம. ஸோ இதில் வந்து ஹேக் பண்ணவே முடியாதுங்க. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு ஹேக்கிங் மெத்தட் இருக்குங்க. அதுக்கு பேர் ஈஸ்டர் எக் ஹேக்கிங் அப்படிம்பாங்க. அமெரிக்காலலாம் ஈஸ்டர் பண்டிகை எப்போ எல்லாம் கொண்டாடுவாங்க. இந்த சாக்லேட் மாதிரி எக் இருக்கும், அதை வந்து அங்கங்கே ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டாங்கனாக்கா அதை போய் குழந்தைங்களை எடுத்து விளையாடுவாங்க. அதுக்கான ஈஸ்டர் எக்னு பேர். இந்த ஈஸ்டர் எக் அப்படிங்கிறது வந்து ஹிடன் ட்ரெஷர் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். இந்த ஹிடன் ட்ரெஷர் மாதிரியே இந்த இவிஎம்குள்ளேயே ஒரு ஹிடன் ப்ரோக்ராம் வைக்கலாங்க. இதுக்கு பேர் தான் ஈஸ்டர் எக் ஹேக்கிங் ப்ரோக்ராமிங் அப்படிமா. அதாவது சிப் லெவலில் கை வைக்காமல் இந்த பட்டன்லாம் எந்த ஆர்டர் இருக்குன்னு தெரியாமல் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே ஒரு ஹேக்கிங் ஒரு ப்ரோக்ராமை வந்து அந்த ஈஸ்டர் எக் மாதிரி அந்த சிப்புக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே யாருக்குமே தெரியாமல் ஹைட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஈஸ்டர் எக் ஹேக்கிங் அப்படிம்போம். அதாவது இந்த ஈஸ்டர் எக் ஹேக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இருக்கும்போது 3வது பட்டனுக்கு 3வது ஓட்டுக்கும் 4வது பட்டனுக்கு 4வது ஓட்டுக்கும் தான் போயிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் உதாரணமாக தொடர்ந்து 4வது பட்டனுக்கே ஒரு 20 ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னாக்க சீக்வன்ஸை மாற்றி விட்டுறலாம். இதுக்கு பேர் தான் ஈஸ்டர் எக் ஹேக்கிங் அப்படிம்பாங்க. மிஷின் வந்து அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும், ஓட்டெல்லாம் போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு பட்டனுக்கும் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸு ஒரே பட்டனில் 20 ஓட்டோ, ஒரே பட்டனில் 15 ஓட்டோ, இல்லது முதல் பட்டனில் 20 ஓட்டோ, அடுத்த பட்டனில் 20 ஓட்டோ, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்சிங்கில் வந்து ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஓட்டிங் பிஹேவியரே, அந்த மிஷினுடைய பிஹேவியரே மாறிடுங்க. ஸோ இது வரைக்கும் போட்டதெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா அந்த சீக்வன்ஸை மாற்றிக்கும். இதை மாற்றி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு பேர் தான் ஈஸ்டர் எக் ஹேக்கிங். ஸோ இந்த ஈஸ்டர் எக் ஹேக்கிங் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் டீம் இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் டீமுக்கு லீட் பண்ணுற டீம் இருக்கணும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கணும். அதுக்கு மேலே அதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கணும். ஒரு பெரிய ஹைரார்க்கியை ஒர்க் பண்ணுங்க. உதாரணமாக எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, டெபுட்டி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, இவிஎம் மிஷின் இன்சார்ஜ்லேருந்து, பிஇஎல்ல ஒர்க் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர், டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், இவங்கெல்லாம் இருந்து ப்ரோக்ராமர் வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஹைரார்க்கி ஒர்க் பண்ணுங்க. இதை வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி அப்படியே போட்டுற மாட்டாங்க. இதை ப்ரோக்ராம் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி டீபக் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராசஸ் பண்ணி முடிச்சு தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த பிஇஎல்ல ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் போயிட மாட்டாங்க. இவங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்து வேலை வாங்கினதுலேருந்து ரிட்டையர் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்தில் ஆண்டுட்டு அடுத்த கவர்மெண்ட் வரும், இல்லை அதே கவர்மெண்ட் மாறிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட்டுக்காக இந்த மொத்த டீமும் அந்த மிஷினை ஹேக் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ ஒருத்தனாவது வேற கஷ்டம் இருப்பான், ஒருத்தர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சிப்புக்குள்ளே வைக்கணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லெங்க்தி ப்ராஜெக்ட், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். எங்கேயாவது எப்போது எவனாவது வந்து வெளியில் கசிய விட்டு இந்த மேட்டரை வந்து உடச்சி விட்டுருவான். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் மட்டுமே பண்ணுறாங்க, எல்லா எம்ப்ளாயீஸும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளுங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கிறோம். இது பாசிபிளாக இருந்தது அப்படின்னாக்க ஆளும் கட்சி தான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியுது அப்படின்னாக்க ஆட்சி மாற்றமே நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இன்னொரு கட்சி ஜெயிக்க விட மாட்டாங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியை தொடர்ந்து ஜெயிப்பாங்க, மீது எந்த கட்சியுமே எந்த எலெக்ஷனுமே ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே இதுவும் டெக்னிக்கலாக பாசிபிளாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலி வெரி 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 இம்பாசிபிள். அதனால இன்னைக்கு இருக்க எலெக்ஷன் அந்த இவிஎம் மிஷினை வந்து டெக்னிக்கலாக ஹேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ப்ராக்டிக்கலாக அதை ஹேக் பண்ண முடியுமானாக்க முடியவே முடியாது. எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணுங்க. இந்த தேர்தலில் இவிஎம்ல வந்து ஹேக் பண்ணுறாங்க, எந்த பட்டம்னாலும் ஒரே சின்னத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் ஏதாவது ஒரு கட்சி எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா தோக்குற கட்சி தான் இருக்கும். இது வரைக்கும் ஜெயிச்ச கட்சி எந்த கட்சியுமே இந்த மிஷின் வந்து கோளாறு பண்ணுற மிஷினை இல்லை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு அட்டானமஸ் பாடிங்க. அட்டானமஸ் பண்ண தனித்து இயக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த மாதிரி இவிஎம்ல ஹேக் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஓட்டு போட மாத்திராதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு. இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்த தேர்தல் திருவிழாவை நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக மாற்றி கொடுங்க. நன்றி, வணக்கம்.